அரசியல் தலைவர்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கை மாறலாம், ஆளுநர்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கை மாறலாம், ஏன் நிர்வாகத்தின் பேரில் இருக்கிற நம்பிக்கைகள் கூட போகலாம், நீதித்துறையின் பேரில் கூட சில நேரங்களில் நம்பிக்கை இழக்கலாம். அவர் எந்த இடஒதுக்கீட்டில் 3 இடஒதுக்கீடு. நான் அதை வெளிப்படையாக எங்கள் கூட்டங்களில் கூட சொல்லுவேன். 3 இ. முதல் இ இன் எஜுகேஷன், 2வது இ இன் எம்ப்ளாய்மெண்ட், 3வது இ இன் எலெக்ஷன். தேர்தல் ஒதுக்கீடுக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த தேர்தல் ஒதுக்கீடு அவருக்கு பிடிக்கல. அவர் சொன்ன தேர்தல் ஒதுக்கீடு இல்லாது, அவர் விரும்பிய தேர்தல் ஒதுக்கீடு இல்லாது. அவர் விரும்பிய தேர்தல் ஒதுக்கீடு வேறு, இப்போது நடைமுறையில் இருக்கிற தேர்தல் ஒதுக்கீடு வேறு. அதை எப்படி சொல்ல முடியும்? நீங்க படிக்காத பேர் வைக்கிறது கூட ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு முன்பு ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் நல்ல பேரை வச்சுக்க முடியாது. நீ தொப்பலாம், சப்பானி, அமாவாசை. நுழைவுத் தேர்வுகள் மூலமா இடஒதுக்கீடு பாதிக்கப்படக்கூடிய அநீதி இருக்குது, ஆபத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு? எந்த நுழைவுத் தேர்வும் அவசியமற்ற. பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி பையனுக்கு கம்ப்யூட்டர் கூட இல்லாத, ஏன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் கூட இல்லாத, அந்த பள்ளிக்கூடத்தில் கழிவறை இல்லாத, சாப்பாடு போட்டால் தான் குழந்தைய ஸ்கூலுக்கு வரும், இந்த சாப்பாட்டுக்காவது, அந்த நிலைமையில் எவ்வளோ பேர் இருக்கும்? அந்த வழக்கை நடத்தி தீர்ப்பு வரணும்னா வேகமாக செஞ்சாலும் இன்னும் ஒரு 150 ஆண்டு காலம் எவ்வளோ ஆகும்? 150 ஆண்டு காலம் அவ்வளோ வழக்குகள் தேங்கி. 2 ஆண்டு காலம் 11 மாதம் ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டு காலம் மிக கடுமையாக உழைத்து பாலசில் அம்பேத்கர் இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கினார். இப்போ நம்ம அதுக்கப்புறம் கொண்டு வந்திருக்கோம் 106 திருத்தம். அங்கே அந்த பதிவேட்டில் மட்டும் இருக்கும், அரசியல் நிர்ணய சபை பதிவேட்டில் மட்டும் இருக்கும் 2400 திருத்தம். ஒரு சர்க்கரை நோயாளை உட்கார்ந்துருக்கவே கூடாது. அவர் உட்காந்துருந்தா, ஒரே இடத்துல உட்காந்துருந்தா அவருக்கு கால் வலி வரும், மறுத்து போவோம். இந்த நோய்களெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த அரசியல் சட்டத்தின் தலைமையேற்று நடத்துகிறதுனால தான் வாழ வேண்டியவர் 66 வயது கூட நிரம்பாமல் இறந்தார். குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான திரு சேக்கு தமிழரசன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு நாள். இந்த நாளை சிறப்பாக கொண்டாடணும் என்று மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி பல்வேறு வழிகாட்டுதல்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், அரசு அலுவலகங்களில் அதை கடைபிடிக்கணும், அந்த முகப்புரை வாசிக்கணும், பிரியாம்பிள் வாசிக்கணும், இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு மூத்த அரசியல் தலைவர், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதுபெரும் அம்பேத்கரிய அரசியல் தலைவர், உங்களுக்கு பல்வேறு வரலாறுகள் தெரிஞ்சிருக்கும். அம்பேத்கர் அவர்கள் எப்படிப்பட்ட சூழலில் அவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது, எப்படி அவர் தலைவராக கொண்டு வரப்பட்டார், அந்த குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பல்வேறு செய்திகள் சொல்கிறாங்க, உலகத்திலேயே ஒரு பெரிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்ட நாடு இந்திய நாடு, இப்படி பல்வேறு செய்திகள் இருக்குது. எந்த மாதிரியான ஒரு சூழலில் அம்பேத்கர் அவர்கள் இதை எழுத ஆரம்பித்தார்? முதல்ல இந்த அரசியல் சட்ட நாள் மத்திய அரசினுடைய ஒரு குறிப்பாலும், மாநில அரசு இப்போது அவர்கள் அதை பின்பற்றி உருவாக்கியிருக்கிற ஒரு மரபாலும் அரசியல் சட்ட நாள் என்று கொண்டாடப்படுவதை ஒரு சில ஆண்டுகளாக தான், அதுக்கு முன்னபடி அரசியல் சட்ட நாள்னு கொண்டாடப்படுறதில்லை. ஆனால் பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இப்படி கொண்டாடப்படுவதை விரும்பினாரா, அது செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை விரும்பினாரா என்றால், அது செயல்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் விரும்பினாரே தவிர அது கொண்டாடப்பட வேண்டும் என்று அவர் ஒருபோதும் விரும்பியதில்லை. இந்த 70 ஆண்டு காலத்தில் அரசியல் சட்டத்தினுடைய நோக்கங்கள் வெற்றி பெற்றிருக்கிறதா, அரசியல் சட்டம் எந்த நோக்கத்தோடு, லட்சியத்தோடு, எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு உயரிய கோட்பாடோடு உருவாக்கப்பட்டதோ அது நிறைவேறி இருக்கிறதா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது ஒரு புறம் இருக்கட்டும், நான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வழங்குவது என்பதை 2வது உலகப் போருக்கு பின்னால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் முடிவு செய்து விட்டது. இந்தியாவுக்கு சுதந்திர இந்தியாவாக தருகிற, அந்த சுதந்திரத்தை தருகிற உரிமையை வழங்குவது என்று முடிவு செய்து விட்டது. அந்த முடிவுக்கு பின்னால் எப்போது தருவது, எந்த நாளில் தருவது என்றெல்லாம் பேச்சு எழுந்தபோது இந்த ஆகஸ்ட் 15 1947 ஆகஸ்ட் 15 இந்த நாளை தேர்ந்தெடுத்தவர் மவுண்ட் பேட்டன்.
அவர் தான் இந்த நாளை தேர்ந்தெடுத்தார். அதற்கு அவருக்கு என்ன காரணம்னா, அவர் வந்து 2வது உலகப் போரில் ஐரோப்பிய நாடுகளுடைய நேச நாடுகளுடைய தளபதியாக அவர் தான் இருந்தார். நேச நாடுகள் அச்சு நாடுகளை வெற்றி பெற்ற நாள் இருக்கிறதே இவர் தலைமையில், அது ஆகஸ்ட் 15. அதே மாதிரி நாம் இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்து ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டு திரும்புகிற அந்த நாளும் அதே போல் ஒரு ஆகஸ்ட் 15ஆக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். எவ்வளோ பேர் சொன்னாங்க அது வந்து கரிநாள், நம்முடைய சாஸ்திரப்படி அது கரிநாள். கரிநாளில் போய் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்குதே, அந்த நாள் வேண்டாம், நாங்கள்லாம் ஜோசியர்கள்லாம் சேர்ந்து நல்ல நாள் பார்க்குறோம் என்றெல்லாம் சொன்னோம். மவுண்ட் பேட்டன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, இந்த நாள் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு சமரசம் செய்து அன்றைக்கு கவர்னர் ஜெனரலாக இருந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர் ஒரு சமரசம் செய்து 14 இல்லாமல் 15 இல்லாமல் நள்ளிரவு ஆகஸ்ட் 14 இரவு 12 மணியை இந்த நாளும் இல்லை அந்த நாளும் இல்லை என்ற வகையில் ராத்திரி 12 மணிக்கு சுதந்திரம் இருந்தார்கள். அது ஒரு கதை. சுதந்திரம் நாளுக்கு முன்னாலேயே அரசியல் சட்டம் எழுதுவது, இந்த அரசியல் சட்டத்தை யாரை கொண்டு எழுத வைப்பது என்ற பேச்சு அன்றைய சுதந்திர போராட்ட தலைவர்கள், தேசிய காங்கிரஸ் தலைவர்கள், சோசியலிஸ்ட் தலைவர்கள், அப்புறம் பல அன்றைக்கு இருந்து பெரிய கட்சிகள் என்றால் சோசியலிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, இதை போன்ற கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் கலந்தாலோசித்தார்கள். பலருடைய கருத்து தாமஸ் ஜெபர்சனை கூப்பிட வேண்டும் என்பதுதான். அமெரிக்காவுக்கு அரசியல் சட்டத்தை, அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடு, இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக வளரப்போகிறது. இந்த நாட்டுக்கு, ஒரு ஜனநாயக நாட்டுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான அமெரிக்காவுக்கு அரசியல் சட்டத்தை உருவாக்கிய தாமஸ் ஜெபர்சனை அழைக்க வேண்டும் என்று தான் இவர்களெல்லாம் விரும்பினார்கள். வேறு சிலர் ஏற்கனவே வரப்போகிற சுதந்திர ஜனநாயக நாடு இந்தியாவிலே எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய சட்டமேதை, அவர் ஒரு சட்டமேதை, PN ராவ், அவர் ஒரு மாடல் கான்ஸ்டியூஷனை எழுதியிருந்தார். அவராகவே ஒரு மாடல் கான்ஸ்டியூஷன். அந்த மாடல் கான்ஸ்டியூஷனையும் அவர் வெளிப்படுத்தினார். இதெல்லாம் புதிய ஜனநாயக நாட்டில் சட்டமாக்கப்பட்டால் நன்றாக இருக்கும்னு. அந்த ராவையே கூப்பிடலாம் என்றும், உள்நாட்டுக்காரர் ஏன் வெளிநாட்டுக்காரரை கூப்பிடணும், உள்நாட்டில் கூப்பிடலாம் என்றெல்லாம். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருந்த நேருவும், காங்கிரஸ் கட்சியிலே இருந்த காந்தி அவர்களும், இவர்கள் எல்லாமே ராவை விட இதற்கு பொருத்தமானவர் சட்ட மேதை பாபாசாஹேப் அம்பேத்கர் தான். அவர் ஒரு இந்தியராகவும் இருப்பார், உலக நாடுகளுடைய எல்லா சட்டத்தையும் படித்த, ஆய்ந்தறிந்த, பல பல்கலைக்கழகங்களிலே கற்றுத் தேர்ந்த ஒரு தகுதியான சட்ட நிபுணர் அவர்தான் இதற்கு தகுதியானவராக இருப்பார் என்று கருதி அந்த பொறுப்பு இவருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு இவர் வந்தது இருக்கிறதே, அப்போது இந்த எண்ணம் யாருக்கும் தோன்றவில்லை. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலிலே மகாராஷ்டிராவிலிருந்து அவர் வர முடியவில்லை. அவருடைய சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவிலிருந்து பம்பாய் பிரதேசம், அன்றைக்கு அந்த பம்பாய் பிரதேசத்திலிருந்து அவரால் அந்த கவுன்சிலுக்கு வர முடியவில்லை. வெஸ்ட் பெங்கால், அங்கே ஜோதிநாத் மண்டேல், பாபாசாஹேப் அம்பேத்கர் அவருடைய ஃபெடரேஷன், ஆல் இண்டியா ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷன், அந்த ஃபெடரேஷனுடைய தலைவர்களிலே ஒருவராக இருந்தவர், பாபாசாஹேப் அம்பேத்கருடைய சீடராக, நண்பராக, ஒரு சட்டம் படித்த மேதையாக இருந்தவர் ஜோதிநாத் மண்டேல். அவர் வெஸ்ட் பெங்காலிலே முஸ்லீம் லீக்கினுடைய ஆதரவோடு போட்டியிடுவதற்கான எல்லா வாய்ப்புகளிலும் அவர் இருந்தார். அங்கே ஒரு இடைத்தேர்தல் நடக்குது. இங்கே மகாராஷ்டிராவிலேருந்து இவர் வர முடியல, அங்கே ஒரு இடைத்தேர்தல் நடக்குது. அந்த இடைத்தேர்தல் ஒருத்தர் இறந்து போனதுக்காக நடக்குது. அந்த இடைத்தேர்தலிருந்து அவரை கொண்டு வர்றதுக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கிற முஸ்லீம் லீக் அவரை வேட்பாளராக நிறுத்த போகுது. அவர் நம்முடைய தலைவரே போவதற்கு வாய்ப்பில்லாத நிலையிலே நாம் இங்கே போவது சரியாக இருக்குமா, நம்மை விட நம்முடைய தலைவர் அந்த கவுன்சிலுக்கு போனால்தான் அங்கே பல கருத்துக்களை சொல்ல முடியும் என்ற வகையில் அவர் அங்கிருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் பாபாசாஹேப் அம்பேத்கருக்கு. நான் வேண்டுமானால் இங்கே உள்ள முஸ்லீம் லீக் தலைவர்களோடு பேசட்டுமா, நீங்கள் இல்லாமல் நான் அந்த அவைக்கு போக தயாராக இல்லை, நீங்கள் இங்கே போட்டியிடுவதானால் நான் அவர்களிடம் பேசி அதற்கு உரிய வாய்ப்பை
ஏற்படுத்துவேன், இது இங்கே கட்டாயம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவர் கடிதம் எழுத, இவர் மறுப்பு கடிதம் எழுத, நான் அங்கே வர்றதில் எனக்கு ஆர்வம் இல்லை, இந்த வாய்ப்பு இல்லைன்னா அதனால் எனக்கு ஒரு இழப்பும் இல்லை. அப்போ தான் அவர் சொல்லியிருப்பார், நான் இந்தியாவிலே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, அடித்தளத்து மக்களுடைய, நலிந்த மக்களுடைய பாதுகாப்பை, உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கு இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு போனால் அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்பதற்காக தான் இதற்கு வர வேண்டும் என்று விரும்பினேனே தவிர எனக்கு அதுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அந்த வாய்ப்பு மகாராஷ்டிராவில் இல்லை, பம்பே பிரதேசத்தில் இல்லை என்கிற போது நான் பேசாமல் ஒதுங்கிறேன், நீங்கள் போங்க, நான் உங்களை எப்படி என்னென்ன உங்களுக்கு வேண்டிய வழிமுறைகளை, அறிவுரைகளை தர வேண்டுமோ அதையெல்லாம் நான் தொடர்ந்து தருவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போதும் ஜோகிநாத் மண்டேல், நீங்கள் அந்த இடத்துக்கு போவது தான் சரி, நான் இங்கே இருக்கிற முஸ்லீம் லீக் தலைவர்களோடு எல்லாம் பேசிவிட்டேன், அவர்களும் அதை மகிழ்ச்சி என்று ஏற்றுக்கொண்டார்கள், நீங்கள் தான் வரணும்னு. அங்கே போய் வெற்றி பெற்று தான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கே அவர் போகிறார். இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கே போக முடியாத நிலைமையில் இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் அவர் வரார். வந்த பிறகுதான் டிராஃப்டிங் கமிட்டி இருக்கிறதே, கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங் கமிட்டி, அதை எழுதுகிற அந்த குழு, அந்த குழுவுக்கு ஒருவராய் அவர் அங்கே போன பிறகு தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதற்கு பிறகு முழு பொறுப்பும் இவருக்கே வருகிறது. அந்த ஜோகிநாத் மண்டேல் யார் தெரியுமா? அவர் ஒன்றும் சாமானியர் அல்ல, சாதாரணமானவர் அல்ல. பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நண்பர், அவருடைய கட்சியினுடைய தளபதிகளிலே ஒருவர் என்பதல்ல. பாகிஸ்தான் பிரிந்தபோது பாகிஸ்தானுடைய அரசியல் சட்டத்தை எழுதி வருவார். ஜனாப் ஜின்னா அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து அந்த அரசியல் சட்டத்தை எழுதுவதற்கான வாய்ப்பை பெற்றவர் ஜோகிநாத் மண்டேல். ஆக அதற்கு பிறகு கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்த பிறகு இவருடைய தேவை, இவருடைய முழு அறிவு, அந்த பேராண்மை, இந்த ஆற்றல், இதுவெல்லாம் பயன்பட வேண்டும் என்று இன்னொரு முறை மகாராஷ்டிராவிலே ஏற்கனவே இருந்த ஒருவரை இந்த மும்பை பிரதேசத்தில் ராஜினாமா செய்ய வைத்து அந்த இடத்துக்கு திருப்பி ஒரு போட்டியிட வைத்து, ஆக இந்த எந்த கான்ஸ்டியூஷனுடைய டிராஃப்டிங் கமிட்டி சேர்மேனாக அவர் இருந்து இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கினாரோ அதற்கு உள்ளே வருவதற்கே அவர் நடத்திய அந்த போராட்டம், அவருக்கு கிடைத்த அனுபவம், அதுவெல்லாம் தடைகள், அதுவெல்லாம் அதுவே ஒரு பெரிய வரலாறு. அதெல்லாம் இன்றைக்கு மறந்து போன வரலாறு, யாரும் அதை நினைவுபடுத்துவது கூட கிடையாது. ஆனால் இந்த போராட்டத்துக்கு பிறகு வந்தவர் தான் எப்படி அவர் ஜோகிநாத் மண்டேலிடம் சொன்னாரோ அதே மாதிரி தான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்து டிராஃப்டிங் கமிட்டி சேர்மேன் ஆகி அரசியல் சட்டத்தை உருவாக்கி சமர்ப்பித்த பிறகும், ஏன் அந்த நிகழ்விலும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை, நலன்களை பாதுகாப்ப ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வந்தேன். ஆனால் எனக்கு முழு சுமையும் வந்து சேர்ந்தது. அதில் நான் எந்த அளவுக்கு வெற்றி கண்டிருக்கிறேன், அதற்கு யாரெல்லாம் எனக்கு துணை செய்திருக்கிறார்கள் என்று இதே போல அவர் சமர்ப்பித்த நாள் என்று இறுதியாக அவர் ஆற்றிய உரை இருக்கிறதே, அந்த உரை அரசியல் சட்டத்தை படிக்கிறவர்களை விட அதை அறிமுகப்படுத்தி இறுதியாக ஒரு நிகழ்த்தி உரை இருக்கிறதே, அந்த உரையை அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவரும் கூட திருப்பி ஒரு முறை படிக்க வேண்டும். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அவர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தில் அவரே ஒரு மாறுபட்ட கருத்தை முன் வச்சிருந்தாரு, இப்படியும் சிலர் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. அதுவும் உண்மை, அதுவும் உண்மை. ஏன் அதை தான் அவர் அன்றைக்கே அரசியல் சட்ட அறிமுக உரையிலேயே சொல்கிறப்ப சொன்னாங்களே, ஒரு நாட்டின் அரசியல் சட்டம் எவ்வளவு மேம்பட்டதாக இருந்தாலும், எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும், அதனுடைய வெற்றி என்பது அதை செயல்படுத்துகிற நிர்வாகத்தை பொறுத்து தான் இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய அரசியல் சட்டம் மோசமானதாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் மேம்பட்டவர்களாக இருந்தார்களேயானால் அது மக்களுக்கு பயன்படும். நல்ல சட்டமாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுகிறவர்கள் பொறுப்பின்மையோடு மக்கள் நலனிலே அக்கறை இல்லாதவர்களாக இருந்தால் அது மோசமானதாகத்தான் இருக்கும். இப்போ ரெண்டு கருத்து முன்வைக்கிறாங்க. நானே கொளுத்த தலைமை தாங்க சொன்னால் தலைமை தாங்குவேன்னு கூட ஒரு முறை ஆவேசப்பட்டு சொன்னார். இந்த அரசு அதற்கு நல்ல ஒரு அழகான ஓமை கூட சொன்னார். அவர் வெறுமனே அதை சொல்லலை, ஒரு அழகான ஓமை கூட சொன்னார். கோயிலை கட்டுவிக்க வேண்டும், ஒரு புனிதமான கோயிலை கட்டுவிக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கோடு இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எங்களை போன்றவர்களெல்லாம் சேர்ந்து உருவாக்கினோம். ஆனால் எங்களையும் அறியாமல் அதில் சில வேதாளங்கள் புகுந்து விட்டது. அந்த வேதாளங்களை வெளியேற்றுவதற்கு இடித்துத்தான் சீரமைக்க வேண்டும் என்றால்
அந்த கோயிலை இடிப்பது எப்படி அவசியமோ அதை போல இதை கொளுத்துவதற்கே நான் தலைமையேற்பேன். அது என்ன அழகான உதாரணம் பாருங்க. வேதாளம்னா எதை குறிப்பிட்டு? இன்றைக்கு ஒரு வேதாளமா எவ்வளவோ வேதாளங்கள் அரசியல் சட்டத்தை இப்போது எவ்வளோ இந்த செப்டம்பர் மாதம் வரை அரசியல் சட்டத்தில் 106 திருத்தங்கள் இதுவரையில் செய்யப்பட்டிருக்கு. 75 ஆண்டு கால அரசியல் சட்டத்தில் 106 திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பல சரத்துகள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாளைக்கு கூட்டத்தொடர், இன்றைக்கு குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கும். அதற்கான ஏற்பாடுகள் நடந்தது. இதில் இப்போ எவ்வளவு புதுசாக கொண்டு வர போகிறாங்க. இப்போது என்ன வேடிக்கையான திருத்தங்கள், அந்த 106 திருத்தங்களிலே எவ்வளோ வேடிக்கையான திருத்தம் வந்திருக்கு. நீ பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொன்னீங்க 75 ஆண்டு காலம் கழிச்சு. ஒரு நோய்க்கு மருந்து என்பது உடனடியாக இருக்க வேண்டுமா? நீங்கள் வயிற்று வலியாக துடிச்சிக்கிட்டு இருக்கிற நீங்கள் வருத்தப்படாதீங்க, அடுத்த வாரம் மருந்து சாப்பிடலான்னு சொல்ல முடியுமா? 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு பெண்களுக்கு அரசியல் ஒரு இடஒதுக்கீடு தருவதை பற்றி திருத்தம் கொண்டு வராங்க. ஆனால் இன்றைக்கி வக்ஃப் போர்டு திருத்தத்தை உடனடியாக கொண்டு வராங்க. இப்போ வரப்போகுது குளிர்கால கூட்டத்தொடரில் இதெல்லாம் நடக்குது. அது எவ்வளோ பெரிய ஒரு சமூக பிரச்சனை. உலகம் முழுதும் பெண்களால் பேசப்படுகிற, அவர்கள் அதிகாரத்துக்கு வரணும், அவங்களுக்கு அந்த சமத்துவ பாலினம் இருக்கணும், பெண்கள் போற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கோடு அவர்களுக்கு அதிகாரம் தர்ற அந்த இடஒதுக்கீட்டை நீங்கள் எப்போ வைக்கணுன்றீங்க? அது என்ன திருத்தம்? இன்னும் 10 ஆண்டு காலம் கழிச்சு. ஆனால் இந்த திருத்தம் அடுத்த உடனே வந்துடும். இப்படியெல்லாம் எவ்வளோ குளறுபடிகள் நடக்குது. அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் இப்போ இந்த 75 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கா? ஒருவேளை பாஸ்கர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்திருப்பாரேயானால், அவர் உயிரோடு இருந்திருப்பாரேயானால், அவரே சொன்னதை செய்தாலும் செய்திருப்பார். இந்த அரசியல் சட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்கிற ஒரு போராட்டத்துக்கு அவரே தலைமையேற்றிருப்பார். இப்போ பெரியாரிஸ்டுகள் தொடர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, பாஜக ஆட்சியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து இருக்குது, இந்த ஆட்சி அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியார் தான் அரசியலமைப்பு சட்டத்தையே தீ வச்சு கொளுத்தினாரு, இப்படி அவங்க சொல்கிறாங்க. இந்த ரெண்டும் எப்படி பொருத்தி பார்க்குறீங்க? பெரியார் அந்த காலத்தில், பாஸ்கர் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எழுதிய காலத்தில் அவரே மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருந்தார். இந்த அரசியல் சட்டத்தை அவர் உருவாக்குறதுக்கு அவர் வாழ்ந்தார். இதற்கு இவர் போகக்கூடாது, பலியாகக்கூடாதுன்னார் பெரியார். பிறகு இந்த வாய்ப்பை அவரை தவிர வேறு யாரும் சிறப்பாக செய்திருக்க முடியாதுன்னார். சில உரிமைகளை தவிர பல உரிமைகள் இதில் அவர் பாபா சாஹேபே சொன்னார், இதில் என்னுடைய கருத்தை, என்னுடைய லட்சியத்தை, இதை நான் முழுமையாக இதில் என்னுடைய சொந்த கருத்தை, லட்சியத்தை என்னால் நிறைவேற்ற முடியல. பல நேரங்களில் பெரும்பான்மை முடிவுகளுக்கு நான் கட்டுப்பட வேண்டியிருந்தது. பெரும்பான்மை முடிவுகளுக்கு கட்டுப்பட வேண்டியிருந்தது. ஏன் இப்போ இந்த பாஜக கொண்டு வந்தாங்கல்ல, இந்த காஷ்மீரோட 370 சட்ட திருத்தம் இருக்குல்ல, இதை நான் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர்கிட்ட போய் கேட்டபோது இப்படியான ஒரு சட்டத்தை நான் எழுதவே மாட்டேன். அதை பொறுத்த வரைக்கும் அந்த ஷரத்தெல்லாம் பிறரால் தான் எழுதப்பட்டது. அந்த ஷரத்து இருக்குல்ல, அது மற்றவர்களால் எழுதப்பட்டது. இப்படி மாறுபட்ட கருத்து அவருக்கே இருந்தது. ஆனால் குழுவின் தலைவர் அம்பேத்கர் அவர்கள் தான். ஆமாம், குழுவின் தலைவர் அவர் தான். நான் எழுத மாட்டேன், நீங்கள் எழுதுங்க, பெரும்பான்மையாக அவர் ஒப்புக்கிட்டுருப்பார். ஆக இந்த அரசியல் சட்டம் என்பது முழுமையாக, ஆனால் இதனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸோ அது உலக மக்களை ஒன்று சேர்க்கிற ஒரு உன்னதமான குறிக்கோள்களை கொண்டது. அதை இது வரைக்கும் யாரும் மாற்ற முடியாது, அதை மாற்றவும் முடியாதே. பிரியாம்பலை கூட பாஜக மாற்றிடுவாங்க, அதை தான் காங்கிரஸ்காரங்க இன்றைக்கி சொல்கிறாங்க. அதையும் மாற்றுவாங்க சொல்கிறாங்க. ஆனால் அது மாற்றப்படுமானால் இவங்க பதில் தரப்புல பிரதமர் மோடி அவர்கள் கான்ஸ்டியூஷன் மீது அவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறாரு, பக்தியோடு வணங்குறாரு, இவங்க தான் பிரச்சாரம் செய்கிறாங்க, தேவையில்லாமல் அரசியல் செய்கிறாங்க. எல்லாருமே இப்போ 75 ஆண்டு காலம் ஆச்சு. 75 ஆண்டு காலன்றது இப்போதைக்கு எடுத்துக்கிட்டால் குறைந்தபட்சம் 2 தலைமுறை. ஆனால் நடைமுறை வாழ்நாளில் நம்முடைய இந்திய வாழ்நாளை எடுத்துக்கிட்டால் 3 தலைமுறை. இந்த 75 ஆண்டு காலம்ன்றது இப்போது இருக்கிற வாழ்நாளெலாம் குறுக்கிட்டே போகுது. 3 தலைமுறை கொண்டு கூட சொல்லலாம். இந்த 3 தலைமுறைக்கு பிறகும் இந்த அரசியல் சட்டத்தினுடைய கோட்பாடுகளும் குறிக்கோள்களும் நிறைவேறியிருக்கா? ஏன் எவ்வளோ உயரிய அரசியல் சட்டம் நிறைவேறியிருக்கா? இதில் ஒரு குறிக்கோள், இந்த நாட்டினுடைய செல்வம், வருவாய் ஒரு இடத்துல குவியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த நாட்டினுடைய சொத்து மதிப்பு, செல்வ வளத்தில் யாரிடம் இருக்குது?
இந்த நாட்டில் 1% மக்களிடம் ஏறக்குறைய 60% சொத்து இருக்குது. அதானிக்கும் அம்பானிக்கும் எத்தனை கோடி அவங்க சொல்லியிருக்கிற கணக்கு? 12 லட்சம் கோடி மேற்பட்ட சொத்து. 12 லட்சம் கோடிக்கு மேற்பட்ட சொத்து இவருடைய அம்பானியை போல, அதானியை போல, சிவநாடாரை போல இவங்களெல்லாம் அந்த 2 பேருக்கு மட்டுமே 12 லட்சத்துக்கு மேலே, 12 லட்சம் கோடி மேலே. ஆனால் இந்தியாவில் சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறவர்கள் இன்னும் எத்தனை கோடி? 75 ஆண்டு கால சுதந்திரத்தில் கழிவறை இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனை கோடி? சொந்த வீடு இல்லாதவங்கன்னு நீங்கள் சொல்கிற கணக்கை, அரசாங்கம் சொல்கிற கணக்கை 1 கோடி என்ன இருக்குது? 140 பேரில் ஒருத்தருக்கு வீடு இல்லை, சொந்தமாக வீடு இல்லை. இருக்கிற 140 கோடியில் 1 கோடி அந்த வீடு இல்லைன்னு இருக்குதுன்னா 140 பேரில் ஒருத்தருக்கு வீடு இல்லை. 25 கோடி பேருக்கு கழிவறை இல்லைன்னா இன்னமும் 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டு காலத்தில் 25 கோடி பேருக்கு இன்னும் கழிவறை இல்லைன்னா, பயன்படுத்துகிற அளவுக்கு கழிவறை இல்லைன்னா இப்போ எவ்வளோ பேருக்கு இல்லை? இதெல்லாம் என்ன வளர்ச்சி? நீங்கள் நாங்கள் வந்து ஜிடிபி லெவலில் வந்துட்டோம். ஜிடிபி வளர்ச்சி, அதாவது பாபா அம்பேத்கர் ரொம்ப எளிய உதாரணங்கள் கூட கேட்டார். ஒரு தேசத்தின் வளர்ச்சி என்பது ஜியாகிரஃபி இல்லை, நீ நாடு பிடிக்கிறது இல்லை, ஜாகிரஃபி இல்லை. அவர் மாநிலம் சொன்னால் ஜாகிரஃபி இல்லை, போய் பக்கத்தில் எல்லை, இன்னும் அடுத்த நாட்டு எல்லையை பிடிக்கிறது, இல்லை வேறு ஏதோ ஒரு தீவை பிடிக்கிறது, நாடு பிடிக்கிறது இல்லை. ஒரு நாட்டின் வளர்ச்சி அந்த நாட்டு மக்களின் வளர்ச்சி. அந்த நாட்டு மக்கள் என்றால் வெகு மக்களின் வளர்ச்சி. வெகு மக்கள் என்றால் நலிந்த அடித்தளத்து உழைக்கும் மக்களின் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி இருக்கா? இல்லையே. இதென்ன நீங்களே இப்போவும் என்ன சொல்கிறீங்க? எல்லா காங்கிரஸ் ஆனாலும் பாஜக ஆனாலும் எல்லா கட்சியும் சொல்கிறது வறுமையை ஒழிப்போம், குடிசைகள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம், எல்லா மக்களுக்கும் கழிவறை கட்டி தருவோம், எல்லா மக்களுக்கும் சாலை தருவோம். இதை தானே இன்னமும் பாராளுமன்றத்துலேயும் சட்டமன்றங்கள்லையும் 75 ஆண்டு காலமாக பேசிகிட்டு இருக்கோம். பள்ளிக்கூடம், சாதாரண மக்களுடைய பள்ளிக்கூடம் வளர்ந்துருக்கா? எல்லா மக்களுக்கும் சமமான கல்வி வாய்ப்பு இருக்கா? எல்லா மக்களுக்கும் சமமான சுகாதார வாய்ப்பு இருக்கா? ஏன் எல்லா மக்களுக்கும் இந்த நாட்டினுடைய இயற்கை வளமான குடித்தண்ணீர் கிடைக்குதா? நல்ல குடித்தண்ணீர், நல்ல குடிநீர் இல்லாமல் எத்தனை கோடி மக்கள் குடிநீர் இல்லாமல் இருக்காங்க. நல்ல பாதுகாக்கப்பட்ட குடிநீர். வேலை கிடைக்குதா? வேலை வாய்ப்பு ஏற்பு, இதெல்லாம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், வழிநடத்தும் கோட்பாடுகள் இருக்கா? அப்புறம் சம வாய்ப்புக்கு போகலாம். என்ன சம வாய்ப்பு இருக்குது? சம வாய்ப்பு இன்றைக்கு இருக்கா? நீங்கள் அரசியல் சட்டத்தை எழுதி முடித்து சமர்ப்பணம் பண்ணி கடைசி நேரம், இன்னும் வந்து நான் அதிகமாக பேச விரும்பலை, நான் வந்து சுருக்கமாக சில வரிகளில் சொல்கிறேன் அப்படின்னு கடைசியாக பாபா அம்பேத்கர் முடிக்கிற போது அவர் சொன்ன வார்த்தை, நாளைக்கு இந்த அரசியல் சட்டம் அமல்படுத்த போகிறது, நடைமுறைக்கு வருகிறது. இந்தியாவில் அன்றைக்கு 21 வயது நிரம்பிய எல்லோருக்கும் ஒரு வாக்கு, ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்கிற உன்னதமான ஜனநாயகத்தை நோக்கி நாளை நாம் ஒரு பயணத்தை தொடங்கப் போகிறோம். இதெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் எனக்கு இந்த அரசியல் சட்டம் எப்போது வெற்றி பெற்றிருக்கிறது என்று நான் நம்புவேன் என்றால், ஒரு மனிதன் ஒரு வாக்கல்ல, ஒரு மனிதன் ஒரு மதிப்பு, ஒரு மனிதன் ஒரு மதிப்பு. இன்றைக்கு ஒரு மனிதன் ஒரு மதிப்பு இருக்கிறதா? 3 வேளையும் சாப்பிட முடியாமல் தூங்குகிறவர்கள் எவ்வளவு பேர்? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தவிக்கிறவர்கள் எவ்வளவு பேர்? 2 நாள் வேலைக்கு போகாவிட்டால் அடுப்பெரியாது என்று தவிக்கிற குடும்பங்கள் எவ்வளவு குடும்பம்? என்ன ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு? அந்த ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு என்ற நிலை வந்திருக்கிறதா? ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு, இந்த நம்முடைய ஜனநாயகத்தினுடைய சிறப்பு, நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய சிறப்பு, நம்முடைய ஜனநாயகத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன? பெரிய சிறப்பு. ஒரு தனி மனிதன் இந்தியாவின் ஜனாதிபதி பதவிக்கு, உயர் பதவி ஜனாதிபதி பதவி, அந்த ஜனாதிபதி பதவி கூட ஒரு தனி மனிதன் வாக்காளராக இருக்கிற பட்சத்தில் போட்டியிடலாம். அதாவது அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா அதுன்றது அதில் ஒரு கேள்விக்குறி. 8 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும், அது வேறு. ஆனால் போட்டியிடுகிற வாய்ப்பு உண்டு. ஒரு வேளை இப்போ நான் நாளைக்கு போட்டியிட்டு யாரோ எந்த மாநிலத்திலோ இருக்கிற வேறு 8 பேர் கூட அதை முன்மொழிந்தால் நான் வேட்பாளராகலாம். ஆனால் வேறு நாடுகளில், அமெரிக்கா போன்ற வளர்ந்த ஜனநாயக நாட்டில் கூட அப்படி போட்டியிட முடியாது. ஆக இந்த தனி மனித சுதந்திரம், தனி மனித உரிமை, தனி மனித ஜனநாயகம்
என்பது ஜனநாயகத்தினுடைய உயரிய ஒரு உச்சக்கட்டமான கோட்பாடு. அதை பின்பற்றுகிற நம்முடைய இந்திய ஜனநாயகத்தில் ஆனால் தனி மனித மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது? அதான் சொல்கிறேனே, 12 லட்சம் கோடிக்கு மேலே சொத்து இருக்கிறவங்க 10 பேர். அந்த 10 பேருக்கு மட்டும் எத்தனையோ கோடி. இந்த நாட்டுடைய முக்கால் பங்கு சொத்து 10% பேர்கிட்ட இருக்கு. ஆனால் நம்ம இன்னமும் ஒரு புதிய கண்டுபிடிப்பு, பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு ஒரு புதிய கண்டுபிடிப்பு, பிபிஎல் கண்டுபிடிச்சி அது இன்னும் பிலோ பாவர்ட்டி லைன் காட்டிகிட்டு இருக்கமே, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள்னு. அப்புறம் எங்கே கர்ப்பி ஹட்டோ, எங்கே கர்ப்பி ஹட்டோ வெளியே அனுப்பிச்சிட்டோம். ஆக இந்த அரசியல் சட்டம் இதுவரையில் வெற்றி என்று சொன்னால் இந்திய மக்களின், அனைத்து இந்திய மக்களின் நம்பிக்கைக்குரியதாக என்றும் இருக்கிறதே, அது மாபெரும் வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. இன்னமும் மக்களின் நம்பிக்கை, அரசியல் தலைவர்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கை மாறலாம், ஆளுநர்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கை மாறலாம், ஏன் நிர்வாகத்தின் பேரில் இருக்கிற நம்பிக்கைகள் கூட போகலாம், நீதித்துறையின் பேரில் கூட சில நேரங்களில் நம்பிக்கை இழக்கலாம். நம்முடைய அரசியல் சட்டம் 3 பிரிவானது: நீதித்துறை, நிர்வாகத்துறை, சட்டமன்ற பாராளுமன்ற துறை. இந்த 3 துறைகளின் பேரில் கூட நாம் நம்பிக்கை இழக்கலாம். ஆனால் இந்த 3 துறைகளையும் அதிகாரம் வழங்கியிருக்கிற அரசியல் சட்டத்தின் பேரில் இன்னமும் ஏழை எளிய மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, வாழ்விழந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை தக்க வைத்து கொண்டிருக்கிறது தான் இந்த அரசியல் சட்டத்தினுடைய மாபெரும் வெற்றி. அந்த மாபெரும் வெற்றிக்கு எது மையம் என்றால், பாபா அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டம் ஒரு அப்பழுக்கற்ற உயரிய கோட்பாடுகளுக்கான அரசு. அதே போல் இப்போ நீங்கள் டைரக்டிவ் பிரின்சிபல், பேசிக் நீட்ஸ் எல்லாம் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் வந்து பல்வேறு முரண்பாடான விஷயங்களை கொண்டு வந்திருக்கு. இடஒதுக்கீடு அம்பேத்கர் அவர்களே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வேணும்னு சொல்லி அதுக்கு மேலே தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் தனித்தொகுதிகளுக்கும் ஒரு மாறுபட்ட கருத்தை வச்சுருந்தாங்க. 75 ஆண்டு காலம் ஆன பிறகும் அது நமக்கு ஏன் தேவைப்படுது இப்படிங்கிற விவாதமும் அவ்வப்போது எழுந்துக்கிட்டே தானே அங்கேயா இருக்குது. அது சில நேரத்துங்களில் ஒரு குழப்பத்தை உருவாக்குற மாதிரியான ஒரு கருத்தாக்கத்தை பலரும் பரப்பிட்டே இருக்காங்க, பரப்புகிறாங்க. அவர் எந்த இடஒதுக்கீட்டில் 3 இடஒதுக்கீடு. நான் அதை வெளிப்படையாக எங்கள் கூட்டங்களில் கூட சொல்லுவேன். 3 இ. முதல் இ இன் எஜுகேஷன், 2வது இ இன் எம்ப்ளாய்மெண்ட், 3வது இ இன் எலெக்ஷன். இந்த 3 தானே இடஒதுக்கீடு. எந்த சமூகமும் கேட்குறது இடஒதுக்கீடு, எதை ஒதுக்கீடு என்று. அது தலித் ஒடுக்கப்பட்ட மக்களானாலும், மிக பிற்படுத்தப்பட்ட மக்களானாலும், பழங்குடியினரானாலும், பிற்படுத்தப்பட்ட மக்களானாலும், இன்றைக்கு முற்படுத்தப்பட்ட சமூகமும் யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிறது இந்த 3 ஈயில் தான். அந்த 3 ஈயில் 2 ஈ தான் எல்லாருக்கும் பொதுவானது. ஒரு ஈ தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. அது எலெக்ஷன் இ, எலெக்ஷன் ரிசர்வேஷன் இன் எலெக்ஷன். இது எந்த நிலையில் தரப்பட்டது? 1, எந்த சூழ்நிலையில் தரப்பட்டது? எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில் தரப்பட்டது? அதுக்கு ஏன் காலக்கெடு வைக்கப்பட்டது? அதுக்கு தான் காலக்கெடு, மற்ற ஈக்கு இல்லை. எஜுகேஷன் ரிசர்வேஷனுக்கோ எம்ப்ளாய்மெண்ட் ரிசர்வேஷனுக்கோ காலக்கெடு இல்லை. அதுக்கு பாபா அம்பேத்கர் காலக்கெடு சொல்லலை. அவர் காலக்கெடு சொன்னது எதுக்கு? தேர்தல் ஒதுக்கீடுக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த தேர்தல் ஒதுக்கீடு அவருக்கு பிடிக்கல. அவர் சொன்ன தேர்தல் ஒதுக்கீடு இல்லாது, அவர் விரும்பிய தேர்தல் ஒதுக்கீடு இல்லாது. அவர் விரும்பிய தேர்தல் ஒதுக்கீடு வேறு, இப்போது நடைமுறையில் இருக்கிற தேர்தல் ஒதுக்கீடு வேறு. இந்த நடைமுறை தேர்தல் ஒதுக்கீட்டுக்கு அவர் நிர்பந்திக்கப்பட்டார். நான் இதுக்கு மறுத்தார். காந்தி தன்னுடைய உயிரை பணைய வைத்து எரோடா சிறையில் உண்ணாவிரதம் இருந்தார். காந்தியினுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு எரோடா சிறைக்கே பாபா அம்பேத்கர் பேச்சுவார்த்தைக்கு போனார். இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவு, அவர் நிர்பந்திக்கப்பட்டார். அவர்கள் கொடுத்த திட்டத்துக்கு நிர்பந்திக்கப்பட்டார். நாளைக்கு நாடு ஒரு பெரிய சட்ட ஒழுங்கை சந்திக்கக்கூடாது, நாடு சுதந்திரமடை நிலையில் அப்படிப்பட்ட சூழல்கள் வரக்கூடாது அப்படின்னு. இந்த தேர்தல் ஒதுக்கீடு அதுக்கு மட்டும்தான் 30 ஆண்டு காலம். இப்போ அது 90 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. 1932லேருந்து இப்போ ஏறக்குறைய 90 ஆண்டு காலமாக இருக்குது, நெருங்கிட்டு இருக்கோம். யார் இப்போ அதை நீடிக்க சொல்கிறாங்க? யாராவது கேட்டாங்களா? எங்கேயாவது இந்த தேர்தல் ஒதுக்கீடுகள் நீடிக்கணும்னு போராடுறாங்களா? அரசியல் கட்சிகளே தான் இந்த 10 ஆண்டு காலத்துக்கு அதை நீடிக்குது. கல்வி, வேலைவாய்ப்புன்றது அரசியல் சட்ட அடிப்படை உரிமையிலேயே சேர்க்கப்பட்டு விட்டது. அது
அடிப்படை சரத்துகளிலே சேர்க்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. இது இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமான இடஒதுக்கீடா? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஆனால் அதே கான்ஸ்டியூஷன் எல்லா ஸ்டேட்டுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ தருவதற்கு மறுப்பு சொல்லலையே. இப்போ எல்லா மாநிலங்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தராங்களா இல்லையா? தராங்களே. இது என்ன ஒன்லி ஷெட்யூல் காஸ்ட் மட்டுமா? அட்டவணையிட்ட வகுப்புக்கோ தலித் மக்களுக்கோ மட்டுமா? எல்லாருக்கும் தான் கொடுக்குறாங்க. இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அடித்தளத்து மக்களுக்கு தருவது இருக்குல்ல, இது வரலாற்றில் இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு தரப்படுகிற பரிகாரம். இதை நான் சலுகை என்றே சொல்ல மாட்டேன், உரிமை. தரப்பட்ட உரிமை, பறிக்கப்பட்ட உரிமை. இந்த பறிக்கப்பட்ட உரிமை தான் பின் தரப்பட்ட உரிமை. அதை எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் வந்து படிக்காத, பேர் வைக்கிறது கூட ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு முன்பு ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் நல்ல பேரை வச்சுக்க முடியாது. நீ தொப்பலாம், சப்பானி, அமாவாசை, இப்படி தான் பேர் வைக்கணும். நல்ல பேரை அவன் வச்சுக்கிட்டு போனான்னா நமசிவாயின் பேர் வச்சா, நமசிவாயின் பேரா உனக்கு? ஒரு நாராயணனா நீ? மறுக்கப்பட்ட உரிமை. நீ சாலையில் ஒரு மிருகம் போகலாம், பன்றி போகலாம், கழுதை போகலாம், ஆனால் அந்த சாலையில் மனிதன் போக முடியாத நிலைமை இருந்ததே. எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் இந்த கொடுமை. அந்த கொடுமைக்கு ஒரு பரிகாரம் வேணாவா? அதுக்கு ஒரு ஈடு கட்டுறது தானே இந்த சுதந்திரம். ஆக அந்த உரிமை வேற, நான் அதில் போல. இந்த பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன்ஸ் இருக்குல்ல, என்னுடைய வார்த்தையில் சொன்னால் இது ஒரு ஒப்பந்தம். பாபாசாஹேப் அம்பேத்கருக்கும் காங்கிரஸ் தலைவர் காந்திஜி அவர்களுக்கும் நடுவில் ஏற்பட்ட ஒப்பந்தம். கையெழுத்து போட்ட ஒப்பந்தம் தானே. ஏன் இப்போ நீங்கள் ஜின்னாவோட ஒப்பந்தம் போட்டீங்க? ஜின்னாவோட எதுக்கு ஒப்பந்தம் போட்டீங்க? நாடு கொடுக்குறேன்னு ஒப்பந்தம் போட்டீங்க. பாபாசாஹேப் அம்பேத்கர் கூட என்ன ஒப்பந்தம் போட்டீங்க? இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு ஒப்பந்தம் போட்டீங்க. அது வேறு மாதிரியான ஒப்பந்தம். ஒரு குடும்பத்தில் பிரிஞ்சு போகிறவனுக்கு, எப்பா நீ இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு பிரிஞ்சு போகிறவனுக்கான ஒரு ஒப்பந்தம். குடும்பத்து வீட்டுக்குள்ளே இல்லைங்க, நாங்கள் பிரிய மாட்டோன்னு சொன்னால், சரிப்பா நீ இதை வச்சுக்கோ, மேலே இருக்கிற வீட்டை அவன் சின்னவன் வச்சுக்கிட்டோம், நீ பெரியவன் கீழே வச்சுக்கோ, அங்கே கொல்லப்புறத்தில் இருக்கிறத அடுத்து கடைக்குட்டி வச்சுக்கிட்டோம், இப்படி தானே பிரிப்பான். ஆக இஸ்லாமிய சமூகம் ஒரு நாடுக்கு பெற்று போனது. உள்ளே நாட்டுக்குள்ளே பல ஆண்டு காலம் நசிந்து கொண்டிருந்த ஒரு சமூகம் அரசியல் அதிகாரத்தில் இடஒதுக்கீடு கற்று பெற்றது. இதானே நீ கல்வி வேலை வாய்ப்பு இன்றைக்கி வந்து முற்படுத்தப்பட்டவர் கூட வந்துடுச்சே. முற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு ரிசர்வேஷன் வரலையா? அப்போது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் வந்துடுச்சே. இதே தானே சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த தற்காலிக அரசில் இருந்தது, பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தது. பிரிட்டிஷ் இந்தியாவில் இது இல்லையா? பிராமணர்களுக்கு ஒதுக்கீடு இல்லையா? பிரிட்டிஷ் இந்தியாவில் ரிசர்வேஷன் பிராமின்ஸுக்கு தனியாக இருந்தது, இருந்ததா இல்லையா? என்னமோ இவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு இருந்ததே. நுழைவுத் தேர்வுகள் மூலமாக இடஒதுக்கீடு பாதிக்கப்படக்கூடிய அநீதி இருக்குது, ஆபத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு? எந்த நுழைவுத் தேர்வும் அவசியமற்றது. ஏன் நீங்கள் எதுக்கு வந்து அத்தனை செக்? இது ஒரு ஆரோக்கியமான கல்வி வளர்ச்சியா? ஏன் அவ்வளோ செக் 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 செக்? ஏன் அவ்வளோ இடத்துல வடிகட்டுறீங்க? இது என்ன சாக்கடை நீரா? ஒரு முறை ஃபில்டர் பண்ணுவீங்க, அப்புறம் ஃபில்டர் பண்ணுவீங்க. அப்புறம் நீங்கள் சமச்சீர் கல்வின்னு சொல்கிறீங்க. இந்தியாவில் இன்றைக்கு சமச்சீர் கல்வி இருக்கா? எல்கேஜி மாணவருக்கு 1 லட்சம் ஃபீஸ் கொடுக்குறவங்க இருக்காங்க. எல்கேஜிக்கு பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி பையனுக்கு கம்ப்யூட்டர் கூட இல்லாத, ஏன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் கூட இல்லாத, ஏன் அந்த பள்ளிக்கூடத்தில் கழிவறை இல்லாத, சாப்பாடு போட்டால் தான் குழந்தைய ஸ்கூலுக்கு வரும், இந்த சாப்பாட்டுக்காவது. அந்த நிலைமையில் எவ்வளோ பேர் இருக்கான்? அரசாங்க பள்ளிகளெல்லாம் அந்த 1 லட்ச ரூபா எல்கேஜிக்கு பணம் தர்ற தனியார் பள்ளிகளோடு ஒப்பிட முடியுமா? அப்புறம் எத்தனை இடத்துல நீங்கள் செக் வைப்பீங்க? ஒரே கல்வி திட்டமா? ஒரே கல்வி முறையா? ஒரே மாதிரியான கல்வி பயிற்சியா? ஆக இது இல்லாதுக்கிற போது எதுக்கு இந்த இடையில வந்து இந்த நுழைவுத் தேர்வு, அப்புறம் இருக்கை தேர்வு, சேர்க்கை தேர்வுன்னு? அதேபோல் நீதிமன்றங்களில் வழக்குகள் வந்து ஆண்டுக்கணக்காக கிடப்பில் கிடக்குது, அதற்கும் அரசியலமைப்பு சட்டம் தான் காரணம், இப்படியும் சிலர் பேசுகிறாங்கல்ல. நம்ம நீதிமன்றங்களுக்கே ஒரு பெருமை உண்டு. நாம் குடியரசு ஆவதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே உச்சநீதிமன்றம் அதிகாரம் பெற்றுச்சு. அவ்வளோ உயரிய அமைப்பாக நாம் அரசியல் ரீதியாக சுதந்திரத்தின் முழு தன்மையை ஒரு கட்டமைப்பதற்கு முதல் நாளே ஏன் அதை பண்ணாங்கன்னா, அப்போவே வந்து நம்ம
நமக்கு ஒரு நீதி பாதுகாப்பு தான் முதல்ல வேணும். சட்ட பாதுகாப்புன்றது கூட நம்முடைய கான்ஸ்டியூஷன் பிரேம் ஆகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே இந்தியாவில் உச்சநீதிமன்றம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சு. அவ்வளோ உச்சநீதிமன்றத்து மேலே நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய பேட்டர்ன், கான்ஸ்டியூஷனுடைய பேட்டர்ன் உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தினுடைய வழிநடத்துகிறவர்கள் அரசியல் சட்டம். அரசியல் அதிகாரத்தில் குழப்பம் இருந்தாலும் யார் பாதுகாப்பு? அரசியல் சட்டத்தினுடைய செயல் வடிவமே, அதாவது அரசியல் சட்டத்தினுடைய உயிரை உச்சநீதிமன்றம் தான். ஆனால் வழக்குகள் ஏன் எப்படி தீங்குது? திருப்பி திருப்பி அங்கே தான் நம்ம போகிறோம். வழக்கு அந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற தேங்கி கிடக்கிற வழக்குகள்லாம் முழுசாக அந்த வழக்கை நடத்தி தீர்ப்பு வரணும்னா வேகமாக செஞ்சாலும் இன்னும் ஒரு 150 ஆண்டு காலம் ஆகும். எவ்வளோ நாள் ஆகுங்க? 150 ஆண்டு காலம் ஆகும். அவ்வளோ வழக்குகள் தேங்கி கிடக்கு. அதுக்கு என்ன காரணம்? உச்சநீதிமன்றமும் அரசியல் சட்டம் மட்டும்தான், உயர்நீதிமன்றங்களோ நீதிமன்றங்களோ நீதித்துறையும் அரசியல் சட்டம் மட்டும்தான் அப்படி பின்னி பிணைந்திருக்கணும். ஆனால் நீதித்துறை அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்களோடு பின்னி பிணைந்து அங்கே தான் குழப்பம். தன்னுடைய தனித்துவத்தை இது நான் மட்டும் சொல்லலை, எவ்வளோ பெரிய நீதிபதிகள்லாம் சொல்கிறாங்க நீதித்துறையில் சில களங்கங்கள் இருக்குன்னு. அதானே காரணம். இப்போது இடஒதுக்கீட்டையே செயல்படுத்தலைன்னா யார் இப்போது அதுக்கு தீர்ப்பளிக்கணும்னா நீதிமன்றங்கள் தான், உச்சநீதிமன்றம் தான். ஆனால் நீதிமன்றங்கள்லேயே இடஒதுக்கீடு இருக்கா? இன்றைக்கி இந்தியா முழுவதும் இருக்கிற உயர்நீதிமன்றங்களில் 22%, 15% அட்டவணையிட்ட வகுப்பு, 7.5% மலைவாழ் மக்கள், இந்த 22% பிரணித்துவம் இருக்கா? இந்தியா முழுவதும் இருக்கிற உயர்நீதிமன்றங்கள் இருக்கா? உச்சநீதிமன்றத்தில் இருக்கா? அங்கேயே இல்லையே. யார் இந்தியா முழுவதும் இதை கண்காணிக்க வேண்டுமோ, தவறழித்தால் யார் தண்டனை தர வேண்டுமோ, யார் இந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டுமோ அங்கேயே இல்லையே. இதுவும் அதற்கான சட்டமே இல்லையே. அதில் கட்டாயமாக இருக்கணும்னு உச்சநீதிமன்றத்தினுடைய நம் தனித்துவத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறதுனாலேயே அந்த தனித்துவ அதிகாரத்தினுடைய அந்த அந்த பின்னணியை பயன்படுத்தி இது நடைமுறைக்கே வராமல் இருக்க. ஆனால் அங்கே தனித்துவம், இது ஒரு சார்பு அமைப்பு அல்ல, இது ஒரு தனித்துவ அமைப்பு. நீங்கள் தேர்தல் ஆணையத்தின் பேரில் முழு வழக்கு போட்ட ஒரு பாபா அம்பேத்கர், ஏகே சென் தேர்தல் ஆணையராக இருந்தபோது இந்திய தேர்தல் ஆணையத்தின் பேரில் வழக்கு போட்டவர். அதே போல் சட்ட அமைச்சராக இருந்தபோது நாடாளுமன்றத்திலேயே ஒரு ஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்தபோது நாடாளுமன்றத்திலேயே சட்ட அமைச்சராக இருந்துக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பதனால் நான் மதிப்பேன், ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மதிப்பேன் ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் சட்ட அமைச்சரே இப்படி சொல்கிறேன். அவர் வாழுங்காலத்திலேயே திருப்பி திருப்பி ஆளுபவர்கள் மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்களேயானால் அது அரசியல் சட்டத்துக்கு வெற்றி. ஆளுபவர்கள் மக்கள் நலனுக்கு எதிரானவர்களாக இருப்பார்களேயானால் அரசியல் சட்டத்துக்கு அது தோல்வி. ஆனால் இந்த நாட்டில் அரசியல் சட்டம் ஒரு மகத்தான அரசியல் சட்டம். நான் இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொன்னால் 4000க்கும் மேற்பட்ட சாதி, ஏராளமான மத மொழி வேறுபாடுகள், இந்த கோத்திரங்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள், உட்பிரிவுகள், அது மட்டுமே 4 லட்சம் கோத்திரங்கள் இந்தியாவில். இவ்வளவு பெரிய மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் அவங்க வாழ்க்கை முறையில், உணவு முறையில், பண்பாட்டு முறையில், அவருடைய எல்லாம் ஒரு தனிமனித அன்றைய செயல்பாடுகளில் உணவு, உடை, வாழ்க்கை முறை, வணக்கத்துக்குரிய வழிபாட்டு முறை, அவர் இன்னும் கூட மலைவாழ் மக்களில் அதுக்கு நம்ம இது கொடுத்துருக்குறோமே, இந்து கோட் பில்லில் கூட மலைவாழ் மக்களுக்கு இப்போது இஸ்லாமிய பெண்களுக்கு கூட நம்ம சில இதை தரல. ஆனால் மலைவாழ் மக்களுக்கு விதிவிலக்கு தரணும் இப்போ பாஜக இப்போ கூட சொல்லுது. ஏன்னா மலைவாழ் மக்களில் இன்னமும் அந்த ஒரு 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 பெண்ணை பலர் மணந்து கொள்வது என்ற பழக்கம் இருக்கே. இன்னும் சில பகுதிகளில் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெண் மணந்து கொண்டு போனால் அந்த குடும்பத்துக்கு ஒரு சொந்தமானவள். இதெல்லாம் விதிவிலக்கு தரலான்னு இப்போ பாஜகவே சொல்லுதே. ஆக இப்படியெல்லாம் பண்பாட்டு முறையால், வாழ்க்கை முறையால், நடைமுறையால், உணவால், உடையால், கலாச்சாரத்தால், வழிபாட்டால் பிரிந்து கிடக்கிற ஒரு நாட்டில் எல்லோரும் நம்புகிற, ஏற்றுக்கொள்கிற ஒரு புதிய சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று ஒரு வழிகாட்டுகிற. ஏன்னா பகவத்கீதையை ஏற்றுக்கிறவன் குரானை ஏற்றுக்க மாட்டான், குரானை ஏற்றுக்கிறவன் பைபிளை ஏற்றுக்க மாட்டான், பைபிளை ஏற்றுக்கிறவன் கிரகத்தை நம்ப மாட்டான். எல்லாத்துக்கும் மேலே இது எல்லாம் பேசுகிறவங்க கூட உனக்கு திரிப்படகத்தை
புத்திசத்தை ஒத்துக்குவேன். ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற ஒன்றாக இந்த நாட்டின் அரசியல் சட்டம் இருக்கிறது என்றால் பாஸ் அம்பேத்கர். ஆனால் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. அது என்ன ஆதங்கம்னா, 2 ஆண்டு 7 மாதம் 11 மாதம் 2 ஆண்டு காலம் 11 மாதம் ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டு காலம் மிக கடுமையாக உழைத்து பாஸ் அம்பேத்கர் இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கினார். அதில் திருத்தங்கள் கொண்டு வந்தது மட்டும் அப்போது வித்தின் த ஃப்ரேம் பண்ணாத முன்னாடி, நடைமுறைக்கு வருவதற்கு முன்னால் 100க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் நடத்தினாங்க. அந்த 3 ஆண்டு காலத்தில் 100க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் அரசியல் நிர்ணய சபையில் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வந்தது மட்டும் 2400க்கும் மேற்பட்ட திருத்தங்கள். இப்போ நம்ம அதுக்கப்புறம் கொண்டு வந்திருக்கோம் 106 திருத்தம். இந்த 106 திருத்தம் இப்போ வெளிப்படையானது. அந்த திருத்தம் அங்கே அந்த பதிவேட்டில் மட்டும் இருக்கும், அரசியல் நிர்ணய சபை பதிவேட்டில் மட்டும் இருக்கும். 2400 திருத்தம். இந்த 2400 திருத்துக்கும் பாஸ் அம்பேத்கர் பதில் சொன்னார் பாருங்க. கொண்டு வந்தவங்களாம் யார்? பெரிய அவரோட சட்ட நிபுணர்கள் தான். காமத்தை போன்றவர்கள், அல்லாடி கிருஷ்ணசாமி போன்றவர்கள், இவெல்லாம் அவர்களும் பெரிய சட்ட நிபுணர்கள் தான். அவர் திவான் பகதூராக இருந்தவர், நம்முடைய தமிழ்நாட்டுக்காரர் அல்லாடி கிருஷ்ணசாமி அவர்கள். இவங்கெல்லாம் கொண்டு வந்த 2400 திருத்தம், இதுக்கெல்லாம் பதில் சொல்லி இவ்வளவு எப்படிப்பட்ட நிலையில் அவர் இந்த நூலகத்திலேயே உட்கார்ந்து ஒரு சர்க்கரை நோயாளை உட்கார்ந்துருக்கவே கூடாது. அவர் உட்காண்டிருந்தால் ஒரே இடத்துல உட்காண்டிருந்தால் அவருக்கு கால் வலி வரும், மறுத்து போவோம். இந்த நோய்களெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த அரசியல் சட்டத்தின் தலைமையேற்று நடத்துகிறதுனால்தான் வாழ வேண்டியவர் 66 வயது கூட நிரம்பாமல் இறந்து. இந்த வாய்ப்பு எத்தனையோ கோடி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பயன்பட்டது. 75 ஆண்டு கால இந்திய சுதந்திரம் நம்பிக்கையோடு நிலைத்து நிற்பதற்கு அவருடைய உழைப்பு பயன்பட்டது. இன்றைக்கு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று இந்தியா சொல்லிக் கொள்கிற பெருமைக்கு அவருடைய உழைப்பு பயன்பட்டது. ஆனால் அந்த 3 ஆண்டு காலம்தான் அவர் உயிரை தேய்த்தது. 66 கூட நிரம்பாமல் இறந்து போனார். அவர் எழுதாமல் ஒரு உரை வாழ்ந்திருந்தாலும், ஒருவேளை அவர் எழுதாமல் வாழ்ந்திருந்தாலும், இந்த 75 ஆண்டு காலத்துக்கு பிறகும் இன்னமும் கோயிலுக்கு போக முடியாமல், சுடுகாட்டில் இடம் கிடைக்காமல், கோயிலுக்கு போக முடியாமல், சுடுகாட்டில் இடம் கிடைக்காமல், இன்னமும் ஒதுக்கப்பட்டவனாய், நசுக்கப்பட்டவனாய், தீண்டப்படாதவனாய் இருக்கிறானே, இவனுக்கு இந்த அரசியல் சட்டமே இல்லை என்றாலும் அவர் போராடி வெற்றி கண்டிருப்பார். ஆக இது ஒரு முரண்பட்ட சிந்தனையாக இருந்தாலும் ஒருபுறம் அவர் இழந்துவார். ஆனால் இந்த குறுகிய வாய்ப்புகளையாவது ஒரு ஏணியை அவர் உருவாக்கி தந்தார். நிச்சயமாக 75வது இந்திய அரசியலமைப்பு நாள் பாபா சாஹிப் அம்பேத்கர் குறித்து பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி.